கோபி சுதாகர் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பரிதாபங்கள் யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒருத்தர் கோபி சுதாகர் மீது கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த வாரம் கவின் அவர்களோட கொலை வழக்கு தான் தமிழகம் முழுவதும் அதிகமாக பேசப்படும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருந்தது. முக்கியமாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனால் ஸோ ஒரு இஷ்யூ அதிகமாக தமிழக மக்களால் பேசப்பட்டால் அந்த ஒரு இஷ்யூவை ஃபன்னாக மக்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் இவங்க ரெண்டு பேரும் கவின் அவர்களோட கொலையை பற்றி இன்டைரக்டாக சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக கவின் அவர்களை வெட்டின சுர்ஜித் அவர்களை வீரன் மாதிரி தான் எல்லாரும் இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. தங்கச்சி அக்கா லவ் பண்ணா அதை கோவத்தில் கவினை வெட்டிட்டான் அப்படி சொல்லி அந்த வீரன் மாதிரி தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே சுர்ஜித்தை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வீரன் மாதிரி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. மிளகாய் பொடி கண்ணில் போட்டு அவனை வெட்டிருக்கே, நீ மிளகாப்பொடி வீரனா, உனக்கு வீரம் உண்மையான வீரன் இருந்துச்சுன்னா நீ ஒரு கட்டி அவனுக்கு ஒரு கத்தி கொடுத்து கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கணும். நீ ஒரு மிளகாப்பொடி வீரன், நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா கலாய்க்கிற விதமா அந்த ஒரு வீடியோவில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே என்னடா நம்மளே கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்தது. அதே மாதிரி அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, ஸோ ரொம்ப கேனத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி நிறைய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை பாராட்டி பேசாம இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கீழே இறக்கி பேசாம ஸோ அவங்களை கலாய்க்கிற விதமா அந்த ஒரு வீடியோ இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவுக்கு எகெயின்ஸ்டா தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு நெல்லையை சேர்ந்து வழக்கறிஞர் கேஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க காவல் நிலையத்தில். அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோபி சுதாகர் அவர்கள் இந்த ஒரு வீடியோ நீக்க வேண்டும். ஸோ ஒரு குடும்பத்திற்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை ஒரு சமூகத்திற்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நிறைய மீம்ஸ், நிறைய ட்ரோல்ஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. அப்படி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது இரு சமூகத்தினருக்கும் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க கத்தி சண்டை போடுங்க, நீ ஒரு மிளகாய் பொடி வீரன், உனக்கு தைரியம் இருந்தா அவன்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து என்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு இவங்களே சண்டையை தூண்டி விடும் விதமா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோ பிளாக் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எகெயின்ஸ்டா இந்த ஒரு வீடியோ இருக்கு. அந்த குறிப்பிட்ட சமூகம் படிப்படிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு மனிதாபிமானமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்ற விதமா அந்த ஒரு வீடியோ இருக்கு. அந்த குறிப்பிட்ட சமூகம் செய்த விஷயத்தை இன்டைரக்டா அந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் மற்ற சமூகத்தினருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக கிராமத்தில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் மற்ற சமூகத்தினர் நிறைய கலாய்த்து பேசிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் கிராமம் ரீதியாக சாதி பிரச்சனைகள் பெருசாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒரு வீடியோ உடனடியாக நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோபி சுதாகர் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பரிதாபங்கள் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ண வேண்டும், தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வழக்கறிஞர் தனுஷ்கோடி அவர்கள் வைத்திருக்காங்க. அப்படி இந்த கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்காம காவல் அதிகாரிகள் இருந்தால் இந்த கோரிக்கை மனு நீதிமன்றத்துக்கு செல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் தனுஷ்கோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன விதமான தீர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா கோபி சுதாகர் அவர்கள் எந்த விதமான கொடியும் அந்த வீடியோவில் பயன்படுத்தலை, யாருமே டைரக்டா சொல்லல, எல்லாமே இன்டைரக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி தான். கோபி சுதாகர் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக பரிதாபங்கள் யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒருத்தர் கோபி சுதாகர் மீது கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
அதாவது கடந்த வாரம் கவின் அவர்களோட கொலை வழக்கு தான் தமிழகம் முழுவதும் அதிகமாக பேசப்படும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக வந்து இருந்தது. முக்கியமாக வந்து பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆனால் ஸோ ஒரு இஷ்யூ வந்து அதிகமாக தமிழக மக்களால் பேசப்பட்டால் அந்த ஒரு இஷ்யூவை ஃபன்னாக வந்து மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் இவங்க 2 பேரும் வந்து கவின் அவர்களோட கொலையை பற்றி வந்து இன்டைரக்டாக வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து கவின் அவர்களை வெட்டின சுஜித் அவர்களை வந்து வீரன் மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து இது வரைக்கும் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. தங்கச்சி வந்து அக்கா வந்து லவ் பண்ணால் அதை வந்து கோவத்தில் வந்து கவினை வந்து வெட்டிட்டான் அப்படி சொல்லி அந்த வீரன் மாதிரி தான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து சுஜித்தை வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வீரன் மாதிரி வந்து அவருக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் அதை மாற்றி வந்து அமைச்சிருக்காங்க. மிளகாய் பொடி வந்து கண்ணில் போட்டு அவனை வெட்டியிருக்கே, நீ வந்து மிளகாய் பொடி வீரனா, உனக்கு வீரம் உண்மையான வீரன் இருந்துச்சுன்னா நீ ஒரு அவனுக்கு ஒரு கத்தி கொடுத்து கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கணும், நீ ஒரு மிளகாய் பொடி வீரன், நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக வந்து கலாய்க்கிற விதமாக வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து என்னடா நம்மளே கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிக்க ஆரம்பித்தது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, ஸோ ரொம்ப வந்து கேனத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படி நிறைய வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை பாராட்டி பேசாமல் இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கீழே இறக்கி பேசாமல் ஸோ அவங்கள கலாய்க்கிற விதமாக வந்து அந்த ஒரு வீடியோ வந்து இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து தனுஷ்குடி அப்படிங்கிற ஒரு நெல்லையை சேர்ந்து வழக்கறிஞர் வந்து கேஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க காவல் நிலையத்தில். அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து கோபி சுதாகர் அவர்கள் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீக்க வேண்டும். ஸோ வந்து ஒரு குடும்பத்திற்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை ஒரு சமூகத்திற்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை மாதிரி வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது வந்து நிறைய மீம்ஸ் நிறைய ட்ரோல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. அப்படி வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது இரு சமூகத்தினருக்கும் வந்து சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இவங்க வந்து கத்தி சண்டை போடுங்க, நீ ஒரு மிளகாய் பொடி வீரன், உனக்கு தைரியம் இருந்தால் அவன்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து என்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு வந்து இவங்களே சண்டையை வந்து தூண்டி விடும் விதமாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை வந்து பிளாக் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்குது. அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து படிப்படிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு வந்து மனிதாபிமானமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற விதமாக அந்த ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட சமூகம் செய்த விஷயத்தை இன்டைரக்டாக அந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் மற்ற சமூகத்தினருக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக கிராமத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து மற்ற சமூகத்தினர் வந்து நிறைய வந்து கலாய்த்து வந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கிராமம் ரீதியாக சாதி பிரச்சனைகள் பெருசாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு வீடியோ உடனடியாக நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோபி சுதாகர் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பரிதாபங்கள் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ண வேண்டும், தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வழக்கறிஞர் தனுஷ்கோடி அவர்கள் வைத்திருக்காங்க. அப்படி வந்து இந்த கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்காமல் காவல் அதிகாரிகள் இருந்தால் இந்த கோரிக்கை மனு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து செல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் தனுஷ்கோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன விதமான தீர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா கோபி சுதாகர் அவர்கள் எந்த விதமான கொடியும் அந்த வீடியோவில் பயன்படுத்தலை, யாரையுமே வந்து டைரக்டாக வந்து சொல்லலை, எல்லாமே இந்த இன்டைரக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி தான்.